ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும். நம் பெருமான் செய்பணி வினவல் என்ற தலைப்பில் 2வது பாடலில் ஒருவா அடியேன் எண்ணியவாறெல்லாம் அருளி உளம் கழித்து திருவார் சிற்றம்பலவானின் செல்வ பிள்ளை ஆக்கினையே பெருவாழ்வு அடைந்தேன் பெருங்களிப்பால் பெருமான் நின்பால் வளர்கின்றேன் ஒருவார் உலகில் உன்னை பாடி ஆடி ஒன்னம் உரைத்தருடைய என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய மெய்யன்பர்கள் நம் பெருமான் அருளிய விவகாரண்ய ஒழுக்கம் 3 பகுதியும் நாம் விளங்கும் வண்ணம் பெருமான் கேள்வி பதிலாக அதனை விளக்கியுள்ளார்கள். அதனை முதலில் படித்து நன்றாக கேட்டு அறிந்து உணர்ந்து நாம் தினசரி ஜீவகாரண்யம் செய்ய செய்ய எல்லா உண்மையும் அக அனுபவத்தில் விளங்கும். உரைநடை பகுதியில் கடவுளை அடைவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மேற்படி அறிவு ஆன்ம வியாபகமாகிய மனிதத்தில் காரியப்படுவது உத்தமம். இந்த திருக்குறிப்பு திருவார்த்தை உரைநட பகுதி 370 நம் பெருமான் கூறியுள்ளார்கள். மேலும் அண்ட பிண்ட பூரண பாவன அனுஷ்டான விதி கூறியுள்ளார். அண்டம் என்பது உலகு, பிண்டம் என்பது உடம்பு, பூரணம் என்பது முழுவதுமாக, பாவனா என்பது நினைத்தல் எண்ணுதல் கருதுதல், அனுஷ்டானம் என்பது மேற்கொள்ளுதல். விதி நிர்ணயிக்கப்பட்டது. நிறைவாக எண்ணி பெருமான் கூறியபடி செயல்பட வேண்டும். இறைவனின் எல்லா அருட்சக்தி எல்லா உடம்பிலும் உயிரிலும் உள்ளது, எல்லா பொருள்களிலும் உள்ளது, எல்லா பொருள்களிலும் ஆற்றலாக உள்ளது. எனவே இறைவன் வெளியில் மட்டும்தான் உள்ளான் என பிரித்து வழிபாடு செய்வது கூடாது. அது பூரண வழிபாடாகாது. அவன் நம் உயிரில் தான் உள்ளான் என்பதை அறிய ஜீவதயவு தினசரி செய்யாதவர்களுக்கு ஆன்ம அறிவு விளங்குவதில்லை. இந்த பெருநெறியில் ஆன்ம அறிவை கொண்டு அனைத்தும் அறிய வேண்டும். உருவாத அடியேன் எண்ணிய வாரெல்லாம் அருளி உளம் கழித்து, உருவாது என்பது என்றும் நீங்காது. காரணம், இறைவன் கொல்லா நெறி கூறினார். இவருக்கு யோகாரண்யம் செய்ய என்றார், வெளியே என்னை தேடாதே என்றார். அதுபோல யோகாரண்யம் செய்ய செய்ய எல்லா உண்மையும் உனக்கே புரியும் என்றார். இவர் பாடுபட்டால் பலன் அடைந்தார். எண்ணியாங்கு ஏற்றுக என்று இவரை நெருங்கி உள்ளிருந்து காரியப்படுகிறார் இறைவர். நீ எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்ற ஐயாவை ஜீவகாரண்ய வல்லவத்தால் பொருந்தி என்றுமே குறையாது எடுக்க எடுக்க வளரக்கூடிய அருள்நிதி ஆகிய அருள் சக்தியை வழங்கியுள்ளார். இவர் மனம் ஆண்டவரிடத்தான் மட்டும் அன்பும் உயிர்கள்பால் தயவும் மட்டுமே கொண்டு செயல்பட்டதால் இவர் ஆன்ம ஒளியுடன் அருள் ஒளி கூடியதால் பேரின்ப பெருவாழ்வை பெற்றுள்ளார். திருவார் சிற்றம்பலவான் என் செல்வ பிள்ளை ஆக்கினையே. திருவார் இயற்கை உண்மை, இயற்கையே இன்பம், அயர்விழா சிற்சபை அருட்பெருஞ்சுதி என்பார். பெருமான் அதில் இயற்கை விளக்கமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிரெல்லாம் ஒரு நீ நடம் புரியும் திருப்பொது என அறிந்து உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்கி ஜீவதயவால் ஆற்றல் பெற்று ஆற்றலுடன் இவர் ஆன்மாவில் தயவு பேராற்றல் கூடியதால் அவர் செல்வ பிள்ளையாக்கினார். பெருவாழ்வு அடைந்தேன்
பெருங்களிப்பால் பெருமான் என்பால் வளர்கின்றேன். ஜீவகாருண்யம் செய்ய செய்ய நாம் செய்த பரோபகாரத்தால் நமக்கு ஆற்றல் கூடுகிறது. இவ்வாற்றல் நாம் அறமீடாது தேடிய உரிமையான பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்க பலகாலம் ஈதல் இசைபட வாழ்ந்து ஈத்துவக்கும் இன்பம் பெற வேண்டும். அப்படி பெறுகின்ற இன்பமாகிய பெருவாழ்வுக்குரிய தயவால் தயவு ஒளி கூடியதால் அதனால் பெருவாழ்வு அடைந்தேன். உலகத்தில் இதுவரை யாரும் பெற்றிடாத மரணமிலா பெருவாழ்வு அடைந்தார். இந்த வாழ்வு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப வாழ்வை பெற்று நின்பால் வளர்கின்றேன். வளருதல் என்றால் பரவுதல். உலகெல்லாம் பரவ இந்த தயவு நெறி பெருமான் உள்ளத்திலிருந்து அளவிட முடியாத காலம் வரை பரவ பரவ அவர் மறைந்துள்ளார். மறைந்து நின்று காரியப்படுகிறார். ஒருவாறு உலகில் உனை பாடி ஆடு வண்ணம் உரைத்தருளே. உருவார் உலகில் மண் நீரால் ஆனது. இறைவன் ஒரு தயவு அருள். அந்த அருளை ஜீவதயவால் எல்லோரும் பெற்று உன்னுடைய பெரும்புகளை பாடவும் உயிர்களுக்கு பரவாரம் செய்யக்கூடிய நிலையும் அதனால் பெரும் நன்மையும் உள்ளது உள்ளபடி உரைத்த இறைவா என போற்றுகின்றார். ராமலிங்காபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் திருச்சிற்றம்பலம்.